2023 ரிலீஸ் ஆன வயலண்ட் நைட் அப்படின்ற ஒரு மூவியோட சீக்வல் வயலண்ட் நைட் 2 அப்படின்ற மாதிரி நேமில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவியில் டேவிட் ஹார்பர் நம்ம ரெட் கார்டன் நடிச்சிருந்தார்ல மார்வல் ஸ்டுடியோஸில் அவர் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் கிளாஸ் அப்படின்ற கேரக்டரில் இந்த வயலண்ட் நைட் 2ல் யார் நடிக்க போகிறார் அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ராபர்ட் டக்லஸோட வேர்வல்ஃப் மூவி. இது ஒரு டார்க் அண்ட் ஓம்னியஸ் ஹாரர் ஸ்டோரின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. 2024 வந்த மாஸ்பராட்டோ அப்படின்ற ஹாரர் மூவியை எடுத்து அசத்தின இந்த டைரக்டர் இந்த வேர்வல்ஃப் மூவிலையும் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார். எமிலி பிளண்ட் நடிக்க போகிற டிஸ்க்ளோஷர் அப்படின்ற மூவி இது 1977 வந்த ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கோட மூவியோட ரீமேக் தான். ஸோ இந்த டிஸ்க்ளோஷர் டே மூவிக்கு ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் இப்போ ஸ்க்ரீன் ரைட் பண்ணியிருக்காரு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்க போகிறாரு. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. மற்ற டீடைல்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஜெசிகா சஸ்டினோட அதர் மம்மி அப்படின்ற ஒரு மூவி. இது ஒரு பிளம்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸோட மூவி. அக்டோபர் 9 இதுக்கு ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு மூவி. ரொம்ப வருஷமா இந்த மூவிக்கு ஒரு ஃபால்ஸ் ஸ்டார்ட் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அது எது அப்படின்னா 2013 வந்த நம்ம பிராட் பிட்டோட ஒரு ஜாம்பி மூவி வேர்ல்டு வார் Z. இதுக்கான செகண்ட் பார்ட் மூவியை பேரமவுண்ட் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக டெவலப்மெண்ட்டில் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டைமாவது இந்த மூவி லேண்ட் ஆகுமா ஸ்க்ரீனில்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்க ரெசிடென்ட் ஈவில் மூவியை டைரக்ட் பண்ணுற டைரக்டர் ஜாக் ரெகர் ஆல்ரெடி ஒரு ஹாரர் மூவியை டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மூவியோட ப்ரீக்வல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதோட பேர் கிளாடிஸ்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒர்க்கிங் டைட்டில் தான். ஏற்கனவே வந்த ஒரிஜினல் மூவியில் ஆமி மேடிகன் அப்படின்ற ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்க ஒரு விச் ரோலில். அதுக்காக அவங்க ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸில் வரப்போகிற 7வது மூவி. இந்த மூவியை டைரக்ட் பண்ண போகிறது லோரி ஈவன்ஸ் டெய்லர். இவங்க ஆக்சுவலாக டைரக்ட் பண்ண போகல, ஸ்க்ரீன் ரைட் தான் பண்ணியிருக்காங்க. மே 12, 2028 ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 வந்த ஒரு கான்ஜூரிங் ஃப்ரான்ச்சைஸ் மூவின்னு சொல்லலாம். த கர்ஸ் ஆஃப் லா லரோனா அப்படின்ற மூவியோட ஒரு சீக்வல் த ரிவெஞ்ச் ஆஃப் லா லரோனா. ஏப்ரல் 9, 2027 ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சாண்டியானோ மெங்கினி தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ண போகிறாரு. 19வது மூவி பார்த்தீங்க அப்படின்னா எபனேசர் அப்படின்ற ஒரு மூவி. நம்ம மியாகோத் நடிச்சிருந்த எக்ஸ், பேர்ல் இந்த மாதிரி மூவிஸ் டைரக்ட் பண்ண டைரக்டர் டை வெஸ்ட் இந்த எபனேசர் மூவியை டைரக்ட் பண்ண போகிறாரு. இதில் ஜானி டெப் தான் எபனேசர்ங்கிற கேரக்டர் நடிக்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வேல்ஃபால்ங்கிற ஒரு டீப் சீ த்ரில்லிங் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவியில் ஆஸ்டின் ஆப்ரகாம் அப்படின்ற ஆக்டரும் நம்ம மாவல் ஃபேம் ஜாஷ் பாலிங்கும் நடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சினிமா கானில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஹாரர் மூவிஸோட டீட்டெயில்ஸ்.